கப்பு அவளுக்கு அரை கப்பு பச்சை பட்டாணி எடுத்து இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அவ்வளோ இதை போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் நேரத்துக்கு இது ஊற விட்டுடலாம். அடுத்து பச்சை பட்டாணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லேசாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். உப்பு நிறையா சேர்க்கக்கூடாது, ஏன்னா அவளில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இதே போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை நல்லா உருண்டையெல்லாம் ஊட்டி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். கட்லெட் போல் ஷேப் கொடுத்துட்டு இதை நம்ம மைதா மாவில் டிப் பண்ண தேவையில்லை. ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அளவாக சூடு ஏறுறதோ ஒன்றா இது உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களே அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.